டிடிவி தினகரன் இது ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்காரு. திமுகவில் வந்து கூட்டு சேர போகிற என்ன சொன்னாங்க, திமுகவில் மட்டும் நான் கூட்டு சேர்ந்திருந்தேன்னா பொண்டாட்டின்னு வீட்டை விட்டு வெளியில் வந்து விரட்டிருப்பாங்க அப்படின்னு சொன்னார். பொண்டாட்டி புள்ளையும் வீட்டை விட்டு விரட்டிருப்பாங்களாம். ஆனால் நான் வந்து அதிமுக போய் கூட்டு சேர்றதோட தூக்கு மாட்டி சாவலான்னு சொன்னார்ல, அது வந்து தூக்கு மாட்டி சாவன்னு சொன்னியே. எடப்பாடி முதலமைச்சர் தூக்கு மாட்டின்னு சொன்னேன். டிடிவி தினகரன் இப்ப என்ன ஆனாரு? ஏன் அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு? அன்னைக்கு எடப்பாடி எதிரியா பாக்குறீங்க, இன்னைக்கு எப்படி நண்பரா பாக்குறீங்க? இந்த கூட்டணி ஏதாவது விளங்குமா? அன்புமணியை பார்த்து கேட்கிறேன், அது என்ன அந்த 16,000 கோடி ரூபாய் விசாரணை முடிஞ்சு போச்சா? எடப்பாடி எல்லாத்தையும் விசாரணையிலிருந்து விடுதலை பண்ணிட்டு வந்துட்டாரா? அந்த கவர்னர் அது மேல விசாரிச்சு எடப்பாடி அப்பாவின் தீர்ப்பு சொல்லிட்டாரா? இது மாதிரி டிடிவி தினகரனையும் அன்புமணியும் கேள்வி மேலே கேள்வி கேட்டு தொலைச்சி எடுத்திருக்காரு முன்னாள் பொது உடைமை கட்சியுடைய மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் அவர்கள்.